குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தம்பரம்புர வீடமைப்பு திட்டத்தை அமைச்சர் சஜித் பிரேமதாச நேற்று கையளித்தார். அதன் பின்னர் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றினார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ஆர். பிரேமதாச ஆகியோர் அரசியலமைப்பினை உருவாக்கிய போது அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டவர்கள் இன்று அந்த அரசியலமைப்பிற்கு மலர் தூவி பூஜை செய்வதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஏக்கிய ராஜ்யம் மற்றும் பௌத்த மதத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமையில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று எதிரணியினர் சத்தமிடுகின்றனர். ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் பிரேமதாசா ஆகியோரின் அரசியலமைப்புகளை குறை கூறியவர்கள் இவர்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் பிரேமதாசா ஆகியோரின் அரசியலமைப்புகளுக்கு எதிராக பலி கொடுப்பதற்காக கொழும்பிலிருந்து கதிர்காமத்துக்கு ஓடினார்கள். ஆனால் அவர்களே இன்று ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் பிரேமதாசா ஆகியோரின் அரசியலமைப்புகளுக்கு மலர் தூவி பூஜை செய்கின்றனர். தற்போது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் சட்டமூலம் ஒன்று கூட தயாரிக்கப்படவில்லை. அவ்வாறான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவில்லை. அவ்வாறு இருக்கையில் ஏன் மக்களிடம் பொய் கூறி பிரசாரங்களில் ஈடுபடுகின்றீர்கள்? මේ එක දිවෙන් මේවා කියන්නේ. දැන් ජේ.ආර්. ගේ ප්‍රේමදාසගේ ව්‍යවස්ථාවට මල් පූජා කරනවා. කෙටුම් පඬතක්වත් නැහැ. එහෙම යෝජනාවක් පේන තෙක් මානෙක නැහැ. ඇයි මෙහෙම ජනතාවට